ஹாய் கிரியேட்டர்ஸ், ஃபோட்டோ குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டூல் தான் HitPaw ஃபோட்டோ என்ஹான்சர் டூல். இந்த டூலில் ஏஐ மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒன் கிளிக்கில் ஃபோட்டோஸோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபோட்டோவில் புள்ளி புள்ளியாக இருக்கிற நாய்ஸை ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஃபோட்டோவோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் அப்ஸ்கேல் பண்ணலாம். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை கலர் பண்ணலாம். ஓல்டு டேமேஜான ஃபோட்டோஸை ரிப்பேர் பண்ணலாம். இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த ஒரு டூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஸ்டார்ட் ஃப்ரீ நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த சூஸ் இமேஜுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது. ஃபேஸ்லாம் கிளியராகவே தெரியல. அப்புறம் இமேஜ் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவை இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு. இது முடிய கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கேப்பில் நான் லெஃப்ட் சைட் இருக்கிற இந்த டூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபேஸ் மாடல். இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது ஃபேஸ் இமேஜ் தான். ஸோ ஏஐ ஆட்டோமேட்டிக்காகவே இது ஃபேஸ்ன்னு டிடெக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் மாடலில் ரன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபேஸில் 3 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட், அப்புறம் சாஃப்டில் இன்னொரு வெர்ஷன், அப்புறம் ஷார்ப். இந்த 3ல் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஜென்ரல் மாடல், டீநாய்ஸ் மாடல், எக்ஸ்ட்ரா ஏஐ மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ ரிசல்ட் வந்துருச்சு பாருங்க. இது ஒரிஜினல் இமேஜ். பாருங்க, ஃபேஸ் கிளியராகவே தெரியல, பிளர்ராக இருக்கு. இது HitPaw என்ஹான்ஸ் பண்ண இமேஜ். பாருங்க, குவாலிட்டி நல்லா இருக்கு, ஃபேஸ் கிளியரா தெரியுது. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இமேஜ் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ இதை பெருசு பண்ண போறேன். அதை பண்றதுக்கு லெஃப்ட் சைடு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தா ஏஐ அப்ஸ்கேல்னு இருக்கும். அதில் 200% இருக்கிறத கிளிக் பண்ணி 800%க்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்க, இமேஜ் பெருசாயிருக்கு, ஆனால் குவாலிட்டி லாஸ் ஆகலை. இந்த டூலில் பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன், அப்போதான் புரியும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்க, ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ரன் பண்ண எல்லா ப்ரிவ்யூஸையும் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணால் ஃபேஸ் மாடல் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்ஸ்கேல் 200% இருக்கு. அடுத்து ரெண்டாவது இமேஜ் அதே ஃபேஸ் மாடல் தான், ஆனால் அப்ஸ்கேல் 800%ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜை தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டாவது இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ பாருங்க, இது ஒரிஜினல் இமேஜ். குவாலிட்டி நல்லா இல்லை, பிளர்ராக இருக்கு, சைஸும் சின்னதாக இருக்கு. இது HitPaw பண்ணி கொடுத்த இமேஜ். குவாலிட்டி கிளியரா இருக்கு, சைஸும் பெருசாக இருக்கு. இப்போ அடுத்து இந்த ஜென்ரல் மாடலை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த ஜென்ரல் மாடலில் நீங்கள் ஃபேஸை தவிர மற்ற ரியல் சீன்ஸ் இருக்கிற எல்லா இமேஜஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பில்டிங், ஃப்ளவர், அனிமல்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 1000 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கிற இமேஜாக இருந்தால் இந்த குவாலிட்டி பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை லார்ஜ் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸாக இருந்தால் இந்த ஃபாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்து நியூ இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ளவர் இமேஜை தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ரிசல்ட் கிடச்சிருச்சு. பாருங்க, ஃபோட்டோ குவாலிட்டி நல்லாவே என்ஹான்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது ஒரிஜினல் இமேஜ். இது HitPaw பண்ணி கொடுத்த இமேஜ். ரெண்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. சில நேரம் ரியல் சீன்ஸ் எல்லாத்துக்குமே ஜென்ரல் மாடல் சூட் ஆகாது. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த பில்டிங் ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்க. இது ஒரிஜினல் ஃபோட்டோ, கிளியராகவே இல்லை, பிளர்ராக இருக்கு, மேலெல்லாம் புள்ளி புள்ளியாக இருக்கு. இது ஜென்ரல் மாடலில் ரெடியான ஃபோட்டோ. பாருங்க, ஃபோட்டோ குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேலே இருக்கிற அந்த புள்ளி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த டீநாய்ஸ் மாடலை கிளிக் பண்ணுங்க. இதில் குவாலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரிசல்ட்டை பாருங்க. இது ஒரிஜினல் இமேஜ். குவாலிட்டி நல்லாவே இல்லை, இமேஜ் மேலே புள்ளி புள்ளியாக இருக்கு. இது டினாய்ஸ் மாடலில் கிடைச்ச இமேஜ். பாருங்க, இமேஜ் குவாலிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இமேஜ் மேலே ஒரு நாய்ஸ் கூட இல்லை, அந்த புள்ளி புள்ளி எதுவுமே இல்லை. அதே ஜென்ரல் மாடலில் பண்ணும்போது இந்த இமேஜில் இருக்கிற நாய்ஸ் எதுவுமே கிளியர் ஆகலை. ஆனால் டினாய்ஸ் மாடலில் பண்ணும்போது இமேஜில் நாய்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, இமேஜ் குவாலிட்டி ஆயிடுச்சு. ஸோ இதனால தான் எந்த ப்ராப்ளமுக்கு எந்த ஏஐ மாடலை யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து கலரைஸ் மாடலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷனை நான் ஆன் பண்ணலை. நார்மலாக ஜென்ரல் மாடலை வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசல்ட் பாருங்கள். ஃபோட்டோ குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு.
இப்போ அடுத்து நான் லெஃப்ட் சைடு வந்து இந்த கலரைஸ் மாடலை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்துருச்சு. பாருங்க இமேஜுக்கு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கலர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை இமேஜுங்கிறதுனால தான் நான் ஜென்ரல் மாடலை செலக்ட் பண்ணேன். ஸோ ஜென்ரல் மாடல் கூட கலரைஸ் மாடலை ஒன்றா யூஸ் பண்ணும்போது இமேஜுக்கு குவாலிட்டியும் கிடைச்சிருக்கு, கலரும் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து இந்த ஓல்டு டேமேஜ் ஆன ஃபோட்டோவை தான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்கு இதில் லாஸ்ட் இருக்கிற இந்த ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு மேலே வந்து இந்த ஃபேஸ் மாடலை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்க, ஃபோட்டோவில் எந்த டேமேஜுமே இல்லை, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஃபோட்டோ குவாலிட்டி நல்லாவே என்ஹான்ஸ் ஆயிருக்கு. இப்போ தேவைப்பட்ட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை நீங்கள் கலரும் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த கலரைஸ் மாடல் ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டு கீழே இருக்கிற ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசல்ட்டை பாருங்க, ஃபேஸ் ஃபோட்டோக்குமே எவ்வளோ பர்ஃபெக்டாக கலர் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்னு. உங்களுக்கு ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரிஜினலான டேமேஜான ஃபோட்டோ. இது வந்து ஃபேஸ் மாடல் ப்ளஸ் ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோ மாடலை யூஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்டு. இதில் வந்து ஃபேஸ் மாடல், ரீஸ்டோர் ஓல்டு ஃபோட்டோ ப்ளஸ் கலரைஸ் மாடல் மூணையுமே யூஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட் இது. இந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆனால் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.